அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு என்னை அறிந்தால் என்பதனுடைய 28வது பகுதியை பதிவு செய்கின்றேன். அதாவது முதல் பகுதி இந்த 27வது இதுவரை நான் உங்களுக்கு சொல்லி வரும்போது அன்பும் உண்மையும் சத்தியமும் கருணையும் இரக்கமும் கலந்த சுயவியல் படி வாழ்வதே இந்த உலக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுகளையும் நமக்குள் கொண்டு வருகிறது. அப்பொழுதுதான் எல்கையற்ற அறிவு உடையவன் என்பதை உணர முடிகிறது. அப்பொழுதுதான் இறைமையின் பிம்பமாக பிரதிபலிப்பாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த சக்தியின் வழியாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஓரளவு உணர்ந்த முடிகிறது. அந்த நிலையில்தான் உண்மையிலேயே பேரின்பம், இதைத்தான் பேரின்பம் என்று கூறினார்களோ என்பதை ஓரளவு உணர முடிகிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த உடலுக்குள்ளே, உள்ளுறுப்புக்குள்ளே நூற்றுக்கணக்கான உள் உறுப்புக்கள் நமக்குள்ளே இருக்கலாம். உடம்பிற்குள்ளே கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கலாம். அதாவது மூளையிலே 10,000 கோடி நியூரான்கள் இருக்கலாம். 10,000 கோடி நியூரான்களும் 10,000 கோடி சூப்பர் கம்ப்யூட்டர்களாக இயங்கலாம். அதைப்போல உடம்பு முழுவதும் 120 ட்ரில்லியன் நியூரான்கள் இருக்கலாம். அவைகளெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்களாக இயங்கலாம். இதையெல்லாம் கண்டுபிடித்து ரகசியமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பது அடிப்படையில் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் என்ற தியரி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நியூரோ சயின்ஸ் என்ற ஒரு மாபெரும் அறிவியல் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எபிஜெனட்டிக்ஸ் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எபிஜெனட்டிக்ஸ் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஜீன்ஸ் த்ரூ என்விரான்மெண்ட் என்றெல்லாம் சொல்லிவிட்டது. அது உண்மையா என்றால் உண்மை என்பது புரிகிறது. வள்ளுவன் இதை அழகாக சொல்லுகிறான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் வெளுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லுகிறானே. 5 பொறிகளையும் எவன் அடக்குகிறானோ அவன் அந்த நெறியில் இருப்பவன் உலகம் முழுவதும் இந்த பூமி அழியும் வரை அவனுடைய புகழ் இருக்கும். அந்த அடக்குதல் என்பத வார்த்தையை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எபிஜெனட்டிக்ஸுக்கு ரிலேட் ஆகும். அந்த அடக்குதல் என்பது தனி மனிதன் உள்ளே இருந்து தன்னுடைய மனத்தின் வலிமையால், எண்ணத்தின் வலிமையால், அறிவின் வலிமையால் பகுத்து வகுத்து ஒன்றை இது இல்லை இது இருக்கு என்று அடக்குதல். ஆனால் எபிஜெனட்டிக்ஸ் என்ன சொல்கிறது? சூழலே அமைந்தால், சூழலை அமைத்து கொண்டால், சூழலே அமைக்கப்பட்டால் அதுவே உங்களுடைய ஜீன்ஸை கண்ட்ரோல் பண்ணு என்று கூறுகிறது. அதை நீங்கள் எபிஜெனட்டிக்ஸ் உள்ளே போங்க, படிச்சுக்கிட்டே போகலாம். அதைத்தான் ஹவு டு கண்ட்ரோல் இண்டிவிஜுவலி, ஜெனட்டிக்கலி, செல்ஃபலாஜிக்கலி என்று நான் உணர்ந்தேன். நான் தானே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னுடைய உணர்வுகளை நான் தானே அப்படி பார்க்கும்போது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா நிகழ்வும் நம்மோடே இருக்கிறது. என்ன இருக்கிறது? நம்மளுக்கு மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதற்காக நாம் நேரம் ஒதுக்குவதில்லை, அல்லது இனம் காணுவதில்லை, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்மைகளிலும் மாயைகளிலும் கற்பனைகளிலும் ஆணவத்திலும் அலைவது. என்லெஸ் ஈகோலெஸ் சர்ச்சிங். அதனால் தான் இன்றைக்கு
உலகம் முழுவதும் மருத்துவமனைகள் தோன்றி இருக்கிறது நண்பர்களே. இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் திருவிழா கூட்டங்கள் போல இருக்கிறது. மக்களெல்லாம் அழைகிறார்கள். அதை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. வள்ளுவன் சொல்லியிருக்கிறானே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் என்று சொல்லியிருக்கிறானே. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றி உணன் என்று சொல்லியிருக்காரே. மிகினும் கூடினும் ஒரு சாதாரண 2 வயது குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் மருத்துவ உலகம் இருக்குமா? மருத்துவ உலகம் மட்டுமல்ல, காவல் நிலையங்கள் இருக்குமா? காவல் நிலையங்கள் மட்டுமல்ல, நீதிமன்றங்கள் இருக்குமா? இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனாவசியப்படுத்தியதால் சிலருடைய அறிவின்பால் ஆணவத்தின்பால் இந்த பூமியை கெட்டு குட்டிய சுவராக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் விடிவுதான் நான் சொல்லுகின்ற என்னை அறிந்தால் என்பது என்னுடைய கருத்து. எல்லாவற்றையும் அறிந்து விட்டாலும் அன்பையும் கருணையையும் சத்தியத்தையும் உண்மையையும் உங்களோடே பிறந்து வந்திருக்கிறது என்பதை அறிந்தால், அதைத்தான் சொல்லுகிறேன். உடம்பெல்லாம் அத்தனை இன்றைக்கு அனாட்டோமி எடுத்தீர்களெல்லாம் அணுவணுவாக பிரித்து விடலாம். இரத்த ஓட்டம் இப்படி, இரத்த அழுத்தம் இப்படி, இரத்தத்தினுடைய குறைவு இப்படி, செல்கள் இப்படி, இத்தனை செல்கள் இருக்கிறது, இதில் குரோமோசோம்கள் இத்தனை எல்லாம் பிரித்து அனிமேஷன் படிச்சிடலாம் யூடியூப்பில். ஆனால் ஒவ்வொரு அணுவணுவான செல்களிலும், ஒவ்வொரு அணுவணுவான மரபணு திறன்களிலும், ஒவ்வொரு அணுவணுவான இரத்த துகள்களிலும் அன்பும் கருணையும் சத்தியமும் உண்மையும் கலந்திருக்கிறது என்பதை எத்தனை பேர் கண்டிருக்கிறீர்கள்? இதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். மிகப்பெரிய நீங்கள் இஇஜிக்கு போக வேணாம், மிகப்பெரிய பெட் ஸ்கேன் போக வேணாம், மிகப்பெரிய எம்ஆர்ஐ போக வேணாம். உலகத்திலே உங்களோட யாராச்சும் அன்பாக இருக்கிறத நீங்கள் விளக்க முடியுமா? சிம்பிளாக வச்சுக்கோங்க. அன்பாக பேசினாலோ, அன்பாக பார்த்தாலோ, அன்பாக கேட்டாலோ, அன்பாக அரவணைத்தாலோ, அன்பாக தட்டி கொடுத்தாலோ, ஒரு சாதாரண 5 அறிவு 4 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிராணிகள் உடனும் நிற்கும். தெரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் சிங்கத்தை தன்னோடு படுக்க வைத்திருக்கிறாள். யூடியூப்பில் இருக்குது. அங்கே ஒரு இணைப்பு நடைபெறுகிறது நண்பர்கள். இது மாதிரி அன்பு என்பது நீங்கள் கிரியேட் பண்ணுவதல்ல, ஏற்கனவே இருந்து 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 நம்மோட இருப்பது. அதை புரிஞ்சுக்கிறோம். அன்புடையார் எல்லாம் உடையார், புரிஞ்சுக்கங்க. அதற்கு பிறகு அறிவுடையார் எல்லாம் உடையார் வச்சுங்க. அன்புக்கும் ஒன்றோ அடைக்கும் தாள், தெரிஞ்சுக்கங்க. இந்த ரகசியத்தை அறிவுரையாக சொல்லவில்லை. நான் இப்பொழுது பேசுகின்றேனே, சிந்திக்கின்றேனே, இதிலெல்லாம் ஏதாவது என்னை திறமை என்றோ மிகப்பெரிய கடுமையாக இவர் அறிவாளி என்றோ நீங்கள் சொன்னால் அது பொய். நான் மெயின்டைன் பண்ணுவதே அந்த அன்பையும் கருணையையும் சத்தியத்தையும் ஆணவமின்மையையும் பொய்மையின்மையையும் எப்படியெல்லாம் சரியாக வைத்து கொள்வது தான் என்னுடைய சேனலைசேஷன். அதைத்தான் என்னை அறிந்தால் என்று பதிவு. அப்போ என்ன நடக்குது என்றால், கம்ப்ளீட் உடம்பு கம்ப்ளீட் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், தியானமற்ற தியானமாக. எனக்கு அறிவு எழுகிறது, எனக்கு மிகப்பெரிய ஆற்றல் எழுகிறது, மிகப்பெரிய விஷயங்களை செய்ய எழுகிறது. அப்போ எதை நினைத்தாலும், எதை உச்சரித்தாலும், எதை பேச நினைத்தாலும், எதை முயற்சி செய்தாலும், எதை செய்தாலும்
அதோடு அன்பு இருக்கிறதா என்பதைத்தான் நான் உணர்ந்து வருகிறேன். அதில் பல சங்கடங்கள் வந்திருக்கிறது, பல அவமானங்கள் வந்திருக்கிறது, பல இழப்புக்கள் வந்திருக்கிறது. இன்றும் பல இழப்புக்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை இணைக்கும் போது இவர்களுடைய அவமானம், இழப்பு எல்லாம் எங்கோ சென்று விடுகிறது. எப்படி சென்று விடுகிறதுனா, இழந்ததை நான் எடுக்க முடியவில்லை. ஆனால் எனக்குள்ளே வள்ளுவன் சொன்ன எண்ணியவாறு எய்தியார் எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்ற அந்த திண்மை மட்டும் அப்படியே அசையாமல் இருக்கிறது. கனவற்ற உறக்கத்திலே நினைவிழந்து இருக்கிறோம், கல்லறையிலே நினைவு அழிந்து இருக்கிறோம், கருவறையிலே நினைவே இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ரமணர் சொன்ன விஷயம்தான் பட்டது. விழிப்புற நிலையில், செயலுறு நிலையில், எண்ணங்களற்று எண்ணங்கள் ஒளிந்து எண்ணங்கள் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை உணர முடிந்தது. அந்த இடத்துல தான் எனக்கு சில ஸ்பார்க்குகள் கிடைத்தது. இதைத்தான் நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் செய்திருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி நான் சொல்லி வந்திருக்கிறேன். வள்ளுவர் இப்படி சொல்ல முடிந்ததே திருக்குறளை. அவர் அமைச்சராக இருந்தவரா, மருத்துவராக இருந்தவரா? இந்த மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்ற திருக்குறளை, கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தகை என்ற திருக்குறளை, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க என்ற திருக்குறளை, ஊடுதல் காமத்திற்கென்பும் அதற்கென்பும் கூடிமையும், இப்படி ஆயிரக்கணக்கான பாடல்களை, ஆயிரக்கணக்கான பாடல்கள் 1330 பாடல்கள் அப்படியே பிழிந்திருக்கிறார். நாம் ஒரு குறளுக்குள் போவதில்லை. தமிழனாக படித்தவன் இந்த ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்திலே 3 மணி நேரம் திருக்குறள் நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனால் திருக்குறளை படித்து விட்டால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களே மார்க் வாங்க வேண்டும், அறிவாளியாக ஆக வேண்டும், திறமையான ஆக வேண்டும், வெற்றியால், அத்தனையும் அதை ஃபாலோ பண்ண வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு புள்ளி. அதைத்தான் எங்களுடைய ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி முடிந்தளவு செய்து கொண்டிருக்கிறது. அவனை மனிதனாக்காமல் அவன் மானுடமுள்ளவனாக ஆக்காமல் என்ன செய்ய முடியும்? இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நான் உணர்ந்ததை பதிவு செய்கின்றேன். எங்கே நான் சிதைகிறேன், பணத்தால் சிதைகிறேன், பொருளால் சிதைகிறேன், அவமானங்களால் சிதைகிறேன் என்பதெல்லாம் நத்திங் பிஃபோர் லவ், அன்பு. இந்த அன்பை பழக்கணும். குழந்தையிலிருந்து அறிவை பழக்கிறீங்க. கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போ, ஹிந்தி கிளாஸுக்கு போ, அதை படி இதை படி, உலகத்தை எல்லாம் தூக்கி போட்டுறீங்க. அவன் அன்போடு இருக்கிறானா, உங்களுடைய தாயோடைய அன்போடு இருக்கிறானான்னு பாருங்கள். ஸோ அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் கடைசியில் உணர்ந்து கொண்டிருக்கிற ரகசியம், சேனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரகசியம்னா, இந்த அன்பு என்பது உடலோடும் உயிரோடும் உணர்வோடும் செயல்களோடும் சிந்தனைகளோடும் அப்படியே பரவி சொல்கிறேன். 10,000 கோடி நியூரான்கள் என்று சொல்கிறோம். 120 ஒவ்வொரு செல்லுக்குள்ளும், ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குள்ளும், ஒவ்வொரு நியூட்ரானுக்குள்ளும், ஒவ்வொரு நியூக்ளியஸுக்குள்ளும், ஒவ்வொரு குரோமோசோம்களுக்குள்ளும், ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளும் இருக்கக்கூடிய அணு நானோ எது வேணாலும் சொன்னேன், குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு வச்சுங்க. இதையெல்லாம் இன்றைக்கு நியூரோ சயின்ஸும் எபிஜெனட்டிக்ஸும் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் ஓரளவுக்கு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தளவில், எங்களை செல்ஃபாலஜி படி 100% ஒரு குழந்தையை மானுடமிக்க மனிதனாக, இந்த உலகத்தை மறுபடியும் ஒரு ரீபில்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக, இளைஞனாக ஒவ்வொரு குழந்தையும் உருவாக்க முடியும் என்பதில் நான் உணர்கின்றேன். அதை கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிற நண்பர்களை மறுபடியும் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த எபிசோடை பொறுத்தவரை அன்பினுடைய ஆழத்தையும், சத்தியத்தினுடைய ஆழத்தையும், கருணையினுடைய ஆழத்தையும், உண்மையினுடைய ஆழத்தையும் என்னால் முடிந்ததை நான் பதிவு செய்திருக்கிறேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.